வணக்கம். கன்னி லக்னம், லக்னாதிபதி புதன். இந்த லக்னாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்திலேயே அமரும்போது திக்பலமாக இருப்பாருங்க. அங்கே தான் வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று உச்சமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் வந்து லக்கணத்திலேயே அமர்றதுங்க. லக்கணத்தில் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை மிகவும் சிறப்பாக பார்ப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிற அமைப்பு சிறப்பாக இருக்குங்க. எப்போவுமே லைஃப் பார்ட்னர் நல்ல விதமாக அமைஞ்சிட்டாவே அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்திலேயே அமர்றது இந்த லக்கணத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான அமைப்புங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் லக்னாதிபதி மிகவும் சிறப்பாக இருக்கட்டும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருப்புங்க. ஏன்னா 1-10க்கு அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்திலேயே அவங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. அதுவும் அந்த தசாபுத்திகளும் சின்ன வயசுலேயே நடக்கும்போது இவங்க வந்து படிப்பு விஷயத்தில் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது லக்கணத்தை வந்து 4ஆம் அதிபதியான குருவும் பார்த்துட்டார்னா இவங்க வந்து கட்டாயம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் எடுக்கிறது, ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, மாநிலத்து லெவலில் ஃபஸ்ட் எடுக்கிறது, மாநில லெவலில் வந்து மிகவும் சிறப்பாக இவங்க வந்து கைதேர்ந்து படிப்பில் வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. இவங்க பேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தினுடைய அதிபதியினுடைய பேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டாயம் 2-3 டிகிரி கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆராய்ந்து படிப்பு விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க லக்கணத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால். அதே இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இவங்க தான் ஃப்யூச்சரில் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. சின்ன வயசாக இருந்தால் ஃப்யூச்சரில் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இப்போ தொழிலதிபருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே வந்து ஆளக்கூடியவங்க இவங்க தான். அப்பேற்பட்ட இந்த லக்னாதிபதி லக்கணத்தில் அமரும்போது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் இடத்தில் அமர்றது மிகவும் சிறப்பான அமைப்பு. என்ன இந்த லக்னாதிபதி வந்து 7ஆம் இடத்துல நீசமாய் உட்கார்ந்தார்னா தான் சில சிக்கல்களை பண்ணுவார். அதுவும் நீச பங்கமாயிட்டால் பிரச்சனை இல்லை. நீச்சமாயிட்டார்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிற வாசனையே இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட இந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் உட்கார்றது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. ஓகே, இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை சுக்கிர தசை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த லக்கணத்துக்கு வரக்கூடிய தசை செவ்வாய் தசை. ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை 2ஆம் அதிபதி தசை. இந்த 2ஆம் அதிபதி தசை 2ஆம் வீட்டிலேயே அமர்றதும் லக்கணத்தில் நீசமாய் அமர்றதும் ஒரு நல்ல விஷயந்தாங்க. 2ஆம் அதிபதி தனாதிபதி அதாவது லக்கணத்தில் அமர்றதும் 2ஆம் இடத்துல அமர்றதும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. தனாதிபதி தனஸ்தானத்திலே அமரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக எப்போவுமே இல்லாத தன்மையாக இருக்கும் தசாபுத்தியில் அடிப்படையில். எஸ்ங்க, அதாவது இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியான 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துலையே வலுவாக உட்காந்துட்டார்னா இவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பொருளாதார பிரச்சனைகளே இருக்காதுங்க. அதே பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை அபரிவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா 4-5க்கு அதிபதியான சனியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அமரும்போது படிப்பு விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. என்ன 4-5க்கு அதிபதியான சனி வந்து 8ஆம் இடத்துல நீசமாயிட்டார்னா தான் சிக்கலாயிருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல நீசமாயிட்டார்னா படிப்பையும் கொடுக்க மாட்டார், குழந்தைகளையும் கொடுக்க மாட்டார். குழந்தைகளை கொடுத்தாலும் ஆண் வாரிசை கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி யோகருங்க. அவர் வந்து சுபத்துவமாக இருந்தார்னா கட்டாயம் நல்ல பலன்கள், அதாவது பொருளாதார ரீதியாகவும் குழந்தைகள் விஷயத்துலேயும் தாயாரின் விஷயத்துலேயும் நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. அதாவது நல்ல பாசிட்டிவான அமைப்பை கொடுப்பார், நல்ல தாயாரை கொடுப்பார், குழந்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அன்பான குழந்தைகளை கொடுப்பார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சனி வலுக்கும்போது சிறப்பாக அமையுங்க. ஓகே, புதன் திசை லக்னாதிபதி திசை பார்த்தோம். சுக்கிர தசை தனம் வந்து பார்த்திங்கன்னா தனக்காரகான சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல வலுவாக இருக்கும்போது நல்ல பூர்வீக அமைப்புகளை கொடுப்பாருங்க. முப்பாட்டனார் பாட்டனார் சொத்துக்களை வந்து அதிகமாக கொடுப்பாரு.
அந்த சொத்துக்கள் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கே வந்து அப்படியே பங்கப்படாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பாக கொடுப்பார். ஏன்னா பூர்வீக ஸ்தானம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையார் விஷயத்திலும் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான அமைப்புங்க. தந்தையார் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக தாய் தந்தையார் விஷயமெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு வந்து இந்த சனி தசையில் கிடைக்குங்க. சுக்கிர தசை சிறப்பாக இருக்குங்க. சனி தசையும் ஓகே. இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை செவ்வாய் தசைங்க. அதாவது 3-8க்கு அதிபதிங்க. அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்துட்டா இளைய சகோதரஸ்தானத்தை கொடுப்பாரு. சுபத்துவமாக இருக்கிற பிரச்சனை இல்லை. அவர் 8ல் மட்டும் உட்கார்ந்தாருன்னா பாடாப்படுத்தி விட்டுருவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசைகள் வராமல் இருக்கிறது ஒரு நல்ல யோக ஜாதகத்தினுடைய அடையாளமாக இருக்கும். அப்போ இந்த கன்னியா லக்கணத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வராமல் இருந்தால் இந்த ஜாதகர் நல்ல யோக ஜாதகமாக இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த கன்னியா லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன், சனி தசைகள் மிகவும் பிரமாதமாகவும், செவ்வாய் தசை ஒரு மாதிரியா நெகட்டிவான பலன்களை கொடுக்குங்க. ராகு கேதுக்களுடைய திசை வந்து தான் நின்ற வீட்டின் அதிபதியை போல செயல்படக்கூடிய ராகு கேதுக்கள் எங்கே அமர்றாங்களோ அதனுடைய அமைப்பு வந்து தெளிவாக தருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் தசை மட்டும் வராமல் இருந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை இந்த ஜாதகர் கொடுப்பாங்க. சூரிய சந்திர தசைகள் வராமல் இருக்கிறது இந்த லக்கணத்துக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதியான சுக்கிரன் லக்கணத்திலேயே நீசமாவாருங்க. லக்கணத்தில் நீசமாகும்போது சுக்கிரன் வந்து நீசமாகிறது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் நீசமாகி பாவத்துவமாகக்கூடாது. அதாவது சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறாமல் இருந்தால் அது ஒரு நல்ல விதமான அமைப்புங்க. அப்போது 2ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்கணத்திலேயே நீசமானந்தாலும் அவர் 7ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அமைப்பு, நல்ல கணவர் அப்படிங்கிற அமைப்பு நல்ல விதமாக இருக்குங்க. இந்த சனி நீசமாகும்போது பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்துலையும் குழந்தைகள் விஷயத்திலும் சில நெகட்டிவ்கள் இருந்தாலும் சனி நீசமாகி சுபத்துவமாகும்போது அது வந்து அதனுடைய நல்ல காரகத்துவங்கள் கிடைக்கும். என்ன ஆண் வாரிசுக்கு உண்டான தோஷம் இருக்கும். சனி வந்து நீசமாகக்கூடாது. சனி வந்து 5ஆம் இடத்துலையே மூலத்திரியோன அமைப்பில் உட்கார்ந்தார்னா நல்ல பலன்களை தருவாருங்க. படிப்பு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாகவே இருக்குங்க. ஆனால் இந்த சனி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீசமானாலும் பங்கம் ஆயிடணும். அதாவது சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் ஆதிபத்திய விசேஷங்களை கொடுக்கக்கூடிய சனி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல விதமாக பலன்களை தருவாருங்க. ஓகேங்களா. புதன் லக்னாதிபதியாகி நீசமானால் நெகட்டிவான பலன்கள் இருக்கும். பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முற்பகுதி நெகட்டிவாகவும் பிற்பகுதியில் வந்து பாசிட்டிவான பலன்கள் இருக்கும். எதுவுமே நீசமாகி நீச பங்கம் ஆகிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை லக்னாதிபதியான புதனும் தருவார். புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் உட்காந்துட்டாங்கன்னா 9, 10க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை அமைட்டாங்கன்னா அட்டகாசமான பலன்களை புதன் தசையிலையும் சுக்கிர தசையிலையும் தரக்கூடிய நல்ல அமைப்பு இந்த லக்கணத்துக்கு அமையுதுங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.